பூஜை சடங்கு இல்லனா விசேஷ நேரங்கள்ல சுத்தி எல்லாரும் இருக்கும்போது பாப்பாவுக்கு பால் கொடுக்க தயக்கமா இருக்கா? நமக்கு பால் வரலையோ இல்ல வலிக்குதோன்னு மத்தவங்களுக்கு தெரியாம தனியா மனசுக்குள்ளேயே அழுதுட்டு இருக்கீங்களா? கவலைய விடுங்க தோழி. இத சாமர்த்தியமா சமாளிக்க 3 எளிய வழிகள் இருக்கு. விசேஷ வீடுகள்ல சத்தம் அதிகமா இருந்தா பாப்பா பால் குடிக்காது. பாப்பா சத்தத்தால பயப்படுறா, தூங்க வைக்கிறேன்னு சொல்லிட்டு தனியா ஒரு அமைதியான அறைக்கு போயிடுங்க. அங்க நீங்க ரிலாக்ஸா நிம்மதியா ஃபீட் பண்ணலாம். விசேஷங்களுக்கு பட்டு புடவை கட்டினாலும் இப்போ மார்க்கெட்ல இன்னர் ஜிப் வச்ச பிரஸ்ட் ஃபீடிங் பிளவுஸ் கிடைக்குது. ஒரு காட்டன் துப்பட்டா வச்சு கவர் பண்ணிக்கிட்டா யாருக்கும் தெரியாமலேயே ஈஸியா ஃபீட் பண்ணிடலாம். வலி இருந்தாலோ பால் கம்மியா இருந்தாலோ மத்தவங்க கேலி பண்ணுவாங்கன்னு பயந்தா வெளியில கிளம்புறதுக்கு முன்னாடியே ஒரு மேனுவல் பிரஸ்ட் பம்ப் வச்சு பாலை எடுத்து பாட்டிலில் சேமிச்சு வச்சுக்கோங்க. பாப்பா அழும்போது மத்தவங்க முன்னாடி அந்த பாலை பாலாடை மூலமாவோ இல்ல பாட்டில் மூலமாவோ கொடுத்து சாமர்த்தியமா மேனேஜ் பண்ணலாம். விசேஷங்களை விட உங்களுக்கும் உங்க பாப்பாவுக்கும் இருக்கிற கம்ஃபோர்ட் தான் முக்கியம் தோழி. இந்த சூப்பர் டிப்ஸை விசேஷங்களுக்கு போக போற மத்த அம்மாக்களுக்கும் ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.